ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி இண்டோர் வந்துட்டு ஒரு ஷூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷூஸில் வந்துட்டு புதுசாக ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜிக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜென்ரேட்டர் டெக்னாலஜி, அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மில் டெங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி வச்சு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இப்போது அந்த ஷூ வந்துட்டு நம்ம போட்டு நடக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஷூவோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். செகண்ட் ஃபீச்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நடக்க நடக்க அதுலேருந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எனர்ஜியை வச்சு நீங்கள் சின்ன சின்ன டிவைசஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சின்ன டிவைசஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை வந்து யாருக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிலிட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிலிட்ரியில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? அந்த செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம், DRDO அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த மிலிட்ரிக்காக புதுசாக டெக்னாலஜிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இவங்க தான். ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு 10 சாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்னென்ன யூஸ்க்காக வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபர்தராக ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சத்தீஸ்கர் அப்படின்ற ஒரு மாநிலத்தை வந்து ஒரு டைகர் ரிசர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைகர் ரிசர்வுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்துட்டு 3rd லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வாக வந்து இது அமைய போகுது. ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பரப்பளவில் இருக்கும் இது. ஸோ ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து ஸ்பேன் ஆகி தான் இந்த மொத்த டைகர் ரிசர்வையும் வந்து அவங்க கட்ட போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த டைமில் அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 வந்துட்டு நம்மக்கிட்ட 46 டைகர்ஸ் இருந்துச்சு சத்தீஸ்கர் மாநிலத்தில். ஆனால் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 17 டைகர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு டைகர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலயமா வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி டைகர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம நேஷ்னல் அனிமலை நம்ம தான் வந்து பாப்புலேஷன் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் வந்துட்டு இப்போ சத்தீஸ்கரில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு நிலையான வீடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கமாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீடு இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்மோ இல்லை குட்டி குட்டி குடிசை வீடுகளோ வாழ்ந்துருக்காங்க இல்லையா? ஸோ டிசாஸ்டர் வரும்போது அந்த வீடெல்லாம் வந்து ஈஸியாக அழிஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கான்கிரீட் வீடு கட்டித்தரணும் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட செகண்ட் ஃபேஸை தான் வந்துட்டு இப்போ அர்பன் 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு அர்பன் 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டே வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல், செகண்ட் வந்துட்டு அர்பன். ஸோ ரூரல் சைடில் இருக்கிறவங்களுக்கும் அர்பன் சைடில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஹவுசிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது 2 செக்ஷன்ஸாக இந்த ப்ராஜெக்டை பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அர்பன் ப்ராஜெக்டில் வந்து செகண்ட் ஃபேஸை தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ இது போக இவங்க வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் மாதிரி தராங்க இவங்களே வீடு கட்டுறதுக்கு. அது போக சப்சிடிஸ் அப்படின்னு கம்மியான விலையில் வந்து இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறது தான் நம்ம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் அப்படின்னு இந்த நியூஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு டிசாஸ்டர் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டோடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் SBI ஜென்ரல் இன்சூரன்ஸும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாகாலாண்டில் வந்து இது எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு நம்மளுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய மழை பெய்கிறதால அவங்களுக்கு நிறைய டேமேஜஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு டேமேஜ் வரும்போது அந்த சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தராங்க. இப்போது வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு அவங்க வீடு, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து வரும். ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்கும்.
ஸோ இப்படிப்பட்ட இன்சூரன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து அப்படின்ற ஒரு மாநிலம் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக் சாங்சுரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்சுரிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எந்த மாநிலத்துலலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் கர்நாடகா அப்படின்ற 2 மாநிலத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேந்தர் யாதவ் அப்படின்றவர் தான். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு இவர் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இதை வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆதி சுன்சனகிரி அப்படின்ற ஒரு இடத்துலையும் சூலனூர் அப்படின்னு கேரளாவில் ஒரு இடத்துலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 இடத்துல தான் வந்து இந்த பீகாக் சாங்சுரி வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளுக்கு வந்து சில ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சில லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அனிமல் வந்துட்டு பீகாக் தான். ஸோ நம்ம பீகாக் அப்படின்றது வந்து நம்மளோட நேஷ்னல் பேர்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டைகர் பற்றி பார்த்தோம். அது வந்துட்டு நம்மளோட நேஷ்னல் அனிமல். அதே மாதிரி நம்ம நேஷ்னல் பேர்டையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 சாங்சுரிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயில்கள் எல்லாமே வந்துட்டு ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் ஈஸியாக சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் காஸாக பார்க்குறோம். அதே மாதிரி செகண்ட் காஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயில் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு டிசீஸ் மாதிரி பரவாமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து இப்போ சிட்டி பக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு நிறைய காசஸ்னாலையோ கிளைமேட் சேஞ்ச் மாதிரி காசஸ்னால இவங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வருது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 சாங்சுரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேரளா அண்ட் கர்நாடகா. ஸோ இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்ற ஒரு பெரிய டைட்டிலை வந்துட்டு பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃபிஜிக்கும் வந்து 75 இயர்ஸாக வந்து ஸ்ட்ராங் டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து இருக்குது. ஸோ அதை ஹானர் பண்ணுற விதமாக தான் பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டுக்கு வந்து என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜியில் வந்துட்டு 3 கிரேட்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு வந்துட்டு இந்த கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்ற அவார்ட் தான். ஸோ நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சிக்னிஃபிகண்ட்டான டிப்ளமேட்டிக் டைஸ் வச்சுருக்கிறதால இதை ஹானர் பண்ணுற விதமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம்மர் ஒலிம்பிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்லலாம் சம்மர் ஒலிம்பிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அது அங்கே என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணிச்சு, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ் அப்படின்ற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க அப்படின்னா 117 மெம்பர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ இவங்களில் இருந்து 6 பேர் வந்துட்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் யார், அவங்க என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 33rd சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு இந்த 11th ஆகஸ்ட் 2024 அப்படின்ற நாளில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மனு பாக்கர் அப்படின்றவங்க தான் இந்தியாவுக்கு ஃப்ளாக் பேரராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங் செரிமனியில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சம்மர் எடிஷன் இருக்குது இல்லையா ஒலிம்பிக்ஸ் 2028 நடக்கும். ஸோ இந்த 2028 எடிஷனை வந்துட்டு இந்த லாஸ் ஏஞ்சலஸ் தான் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஃப்ளாகை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் ஸ்டார்டிங் செரிமனியில் வந்துட்டு அவங்க ஒரு டார்ச் மாதிரி ஏற்றுவாங்க. அந்த டார்ச்சை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு க்ளோசிங் செரிமனியில் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கும். ஸோ அப்போ இந்தியா வந்து எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மெடல் வாங்கியிருக்கு. ஸோ அந்த 6 மெடல் எதுல எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3 மெடல் வந்து ஷூட்டிங்லேயும், 1 மெடல் வந்து டீம் ஈவெண்ட், அதாவது ஹாக்கி அப்படின்ற ஒரு டீம் ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. மிச்ச 2 மெடல் வந்துட்டு ஜாவ்லின் அண்ட் ரெஸ்லிங் அப்படின்ற 2 ஈவெண்ட்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மனு பாக்கர் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. மனு பாக்கருக்கு நம்ம என்ன சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம், ஒரே ஒலிம்பிக் எடிஷனில் வந்துட்டு 2 மெடல் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியனா. ஸோ இதுதான் வந்துட்டு மனு பாக்கர் பண்ண இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட். செகண்ட் மெடலை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் வந்துட்டு ஒரு டீம் இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கியிருக்காங்க.
அப்போ 3rd மெடல் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்வப்னில் குஷாலே அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இது 3மே வந்துட்டு ஷூட்டிங் ஈவெண்ட்ஸ்க்காக தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா மென்ஸ் ஹாக்கி டீம் வந்துட்டு ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜாவ்லின் ஈவெண்ட்டில் வந்துட்டு நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் தான். ஸோ இதுக்கப்புறமா அமான் ஷெராவத் அப்படின்றவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்துட்டு ஒரு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ எத்தனை மெடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மெடல், 5 பிரான்ஸ் மெடல் வந்து இருக்குது. இது போக வினேஷ் போகத் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு கோல்டு மெடல் கிடைச்சிது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து அதை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 கிராம்ஸ் வந்து அவங்க வெயிட் கேட்டகரியை விட எக்ஸ்ட்ராவாக இருந்ததால் அந்த மெடலை வந்துட்டு நாங்கள் திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த டெசிஷனை திருப்பி ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஆகஸ்ட் 16 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளுக்கு வினேஷ் போகத்துக்கு வந்து கோல்டு மெடல் கிடைக்குமா, இல்லை சில்வர் மெடல் கிடைக்குமா, இல்லை மெடல் கிடைக்கவே கிடைக்காதா இந்தியாவுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அன்றைக்கி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 6 மெடல் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்தியா வந்துட்டு மொத்த வேர்ல்ட் டேலியில் வந்துட்டு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71st பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்லேயே வந்துட்டு இவங்க 126 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு வெறும் 6 மெடல் வின் பண்ணி 71st பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறமா நம்மளுக்கு வின்டர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு 2 ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது. அதை பற்றி நம்ம வர கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.